இந்திய பொருளாதார சீர்திருத்தவாதி, பொருளாதார மேதை, சிந்தனை சிற்பி என பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் மன்மோகன் சிங் 1932 செப்டம்பர் 26 அன்று பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பின்னர் ஆக்ஸ்போர்டில் டிஃபில் பட்டமும் பெற்றார். மன்மோகன் சிங்கின் பொருளாதார அறிவை அறிந்து கொண்ட இந்திய அரசு 1971 ஆண்டு வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக நியமித்தது. மத்திய நிதி அமைச்சகத்தில் 1972 ஆண்டு தலைமை பொருளாதார ஆலோசகர், மத்திய நிதி அமைச்சகத்தின் செயலாளர், திட்டக்குழுவின் துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், யுஜிசி தலைவர், பிரதமரின் ஆலோசகர் என பல்வேறு இந்திய அரசின் முக்கிய பதவிகளில் சேவையாற்றிய மன்மோகன் சிங் நரசிம்மராவ் தலைமையில் 1991 ஆண்டு ஆட்சி அமைக்கப்பட்ட பொழுது அந்நிய செலாவணி பற்றாக்குறை போன்ற கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இந்தியா இருந்தது. அந்த காலகட்டத்தில் அரசியல் பதவி எதையும் வகிக்காத மன்மோகன் சிங் நரசிம்மராவ் தலைமையிலான அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார். 1998 முதல் 2004 வரை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அவர் 2004 ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வென்றதை அடுத்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2009 அந்த கூட்டணி மீண்டும் வென்றதை அடுத்து இரண்டாவது முறையாக அவர் பிரதமரானார். 2014 மன்மோகனை பலவீனமான பிரதமர் என பாஜகவினர் கடுமையாக விமர்சித்தனர். அப்பொழுது அவர், நான் பலவீனமான பிரதமர் அல்ல, சமகால ஊடகங்களை விட வரலாறு என்னை மிகவும் அன்பாக நினைவில் கொள்ளும் என்று கூறினார் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங்கின் அமைச்சரவையில் ப. சிதம்பரம், டி.ஆர். பாலு, ஆ. ராசா, தயாநிதி மாறன், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், மு.க. அழகிரி, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட 21 தமிழர்கள் இடம்பெற்றிருந்தனர். கடைசியாக ராஜஸ்தான் சார்பில் மாநிலங்களவை எம்பியானவர் கடந்த ஏப்ரல் 13 ஓய்வு பெற்றார். தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியாகவும் மிகவும் நேர்மையான, அடக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய மன்மோகன் சிங் வயது முதிர்வின் காரணமாக நேற்று காலமாகிவிட்டார்.